to Ukraine Infrared. Today topic is operators என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னா ஒரு வேரியபிளை வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி அதுக்கு யூஸ் ஆனதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ A + B = C நான் கொடுக்குறேன். அதை வந்து நம்ம பிரிண்ட் கேட் பண்ணுவோம். ஒரு வேரியபிளையும் வேல்யூ வந்து இப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணி அது யூஸ் ஆனதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. என்னென்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கம்பேரிஷன் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், பிட்வைஸ் ஆப்ரேட்டர் என்னன்னு பார்ப்போம். இதான் வந்து டைப் ஆஃப் ஆப்ரேட்டர். மொத்தம் வந்து 6 ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னா ஒரு மேத்தமெட்டிக் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி யூஸ் ஆகுறதா வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ வந்து அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், மாடுலோஸ், எக்ஸ்போனேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் டிவிஷன். இதான் நம்ம என்னன்னு பார்ப்போம். அதான் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ் ஆகும் ஒரு மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதா வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ன்றது. இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அடிஷன் ஆப்ரேட்டர் பார்ப்போம். இப்போ A = ஒரு வேரியபிள் ஏதோ வேல்யூ அசைன் பண்ணுறேன். அதே மாதிரி B ஒரு வேரியபிள் A = ஒரு 2 வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன் 2 அப்படி. அது மாதிரி B = ஏதோ ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பிரிண்ட் ஆஃப் A + B அப்படின்னு நான் வந்து கெட் பண்ணுறேன். ரெண்டையும் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல அடிஷன் ஆப்ரேட்டர். அதே மாதிரி வந்து சப்ராக்ஷன்னா இதே வந்து A + B நான் வந்து வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஏக்கும் பிக்கும் இதே நான் வந்து வேல்யூ வந்து வச்சிருக்கேன். இப்போ டைரக்டா வந்து பிரிண்ட்ல வந்து கெட் பண்றேன்னா A - B அப்படின்னு நான் கெட் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ண நம்மளுக்கு வந்து மைனஸ் வேல்யூ கிடைச்சிடும். இதே மாதிரி வந்து மல்டிபிகேஷன் தெரியும், டிவிஷனுக்கு தெரியும். இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ல மாடுலஸ் அப்படின்னா ஒரு LCM மெத்தட்ல வந்து நம்ம வேல்யூ வந்து அசைன் பண்ணி வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் ரிமைண்டர் வேல்யூ வரும். அந்த ரிமைண்டர் வேல்யூ வர்றதா வந்து மாடுலோஸ்ன்னு சொல்லுவோம் பைத்தான் பொறுத்த வரைக்கும். இப்போ டைரக்டா பிரிண்ட் ஆஃப் A மாடுலோஸ் B அப்படின்னு நான் கெட் பண்றேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். நம்ம LCM மெத்தட்ல வந்து போட்டா நம்மளுக்கு வந்து இதே மாதிரி அவுட்புட் ஒரு ரிமைண்டர் வேல்யூ கொடுக்கறதா வந்து மாடுலோஸ் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போனேஷன்னா நம்ம மல்டிப்ளை பண்றத டபுள் மடங்கா கொடுக்குறது, அதுதான் வந்து எக்ஸ்போனேஷன். பிரிண்ட் ஆஃப் A 2 வாட்டி வந்து மல்டிபிள் சிம்பிள் போட்டு இது பண்ணோம். சேவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ரன் பண்ணால் இதுதான் வந்து எக்ஸ்போனேஷன். அப்படி இது பண்ணுறது ஒரு மல்டிப்ளை வர டபுள் மடங்காக கொண்டு வரதா எக்ஸ்போனேஷன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர் டிவிஷன்ங்கிறது. இப்போ ஃப்ளோர் டிவிஷன்னா என்னன்னா ஃப்ளோர் டிவிஷன்னா இப்போ பிரிண்ட் ஆஃப் A டிவிஷன் மெத்தடில் 2 வாட்டி டிவைடட் B அப்படின்னு போட்டால் நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட். எப்படி நான் 0ன்னு சொல்றேன்னா நம்ம வந்து LCM மெத்தட்ல வந்து ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கொடுத்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட் நம்பரை வந்து டெசிமல் பாயிண்டா வரும். அதை வந்து பாயிண்ட் வச்சு வரும். அந்த பாயிண்ட் வச்சு வர்றத ஹோல் நம்பரை ஆக்குறதா வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படிங்கிறது. இதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிபிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்போனேஷன், மாடுலஸ் இதெல்லாம் கொண்டு வரதான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ங்கிறது. இப்போ அடுத்தது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா வந்து ஈக்குவல். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால ஈக்குவல் தான். நம்ம ஒரு ஈக்குவலை வச்சு 2 வேல்யூ வந்து கம்பேர் பண்றது. அதாவது மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி ஒன்று நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். எப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னால ஈக்குவல் ஒரு வேரியபிள்ல வந்து இண்டிஜர் கொடுத்து வேல்யூ கொடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்றது. அதே மாதிரி வந்து பிளஸ் அசைன்மெண்ட், மைனஸ் அசைன்மெண்ட், மல்டிபிகேஷன் அசைன்மெண்ட், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி அசைன்மெண்ட் பண்றதா வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னாலே வந்து ஈக்குவல். இப்போ நான் அதை எரேஸ் பண்ணிட்டு
அசைன்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறேன். அசைன்மெண்ட் ஆப்ரேட்னாலே வந்து ஈக்குவல் தான். இப்போ எக்ஸ்னு ஒரு வேரியபிளில் வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் நான் வந்து கெட் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து இதுதான் வந்து அதே வேல்யூ வந்து அவுட்புட்டாக வரும். இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்னாலே ஈக்குவல். இந்த ஈக்குவல் வச்சு தான் வந்து மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம செய்யணும். ஆனால் இதே வந்து வைக்கிறேன். இதே வந்து வச்சுட்டு இப்போ திருப்பி வந்து ஒரு ஒய்யோட வேல்யூ வந்து கொடுக்குறேன். இப்போ ஒய்யோட வேல்யூ 5 நான் கொடுக்குறேன். அடுத்தது ஒய் ப்ளஸ் அசைன்மெண்ட் ஏதோ ஒரு வேல்யூ 7 நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பிரிண்ட்ல வந்து கெட் பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆஃப் ஒய் அப்படின்னு நான் வந்து கெட் பண்ணுறேன். பிரிண்ட் ஆஃப் ஒய் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இந்த மாதிரி தான் வந்து. ஏன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 5 அசைன் பண்ணிக்கேன். இந்த 5 வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துடும். அதை வந்து அடிஷன் அசைன்மெண்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம கொடுக்குற வேல்யூ தான் அதை அசைன்மெண்ட் பண்ணி பிரிண்ட்ல வந்து கெட் பண்ணுறது. இதுதான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது. இப்படிதான் வந்து ஒவ்வொரு பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பண்ணி கொடுப்போம். அடுத்தது வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் டூ வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுறது. ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸர் தென், ஸ்மால் லெஸர் தென், ஈக்குவல் டு, இந்த மாதிரி வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் தான் பண்றது. இதுதான் வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர் டூ வேல்யூ வந்து கம்பேர் பண்றதா வந்து கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். இந்த வீடியோவில் வந்து மொத்தம் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன, மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னா என்ன, பிட் வைஸ் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொல்றேன். தேங்க்யூ.